தெரியாம தான் கேக்கேன். என்ன யாராவது ஒரு ஆளு இத்தனை நாள் ஆள் அட்ரஸ் இல்லையே இந்த நீலாம்பரிய எங்க போனா என்ன ஆனான்னு தேடினேல. கமெண்ட் நான் பார்க்கதான் செஞ்சேன். பார்க்கலன்னு மட்டும் நினைச்சுக்கிடாதீங்க. எல்லாரும் சொல்லுதியா நீலாம்பரி கதையை சோழியை முடிச்சு அனுப்புங்கன்னு மட்டும் சொல்லுதியல. நானும் ஒரு மனுஷனா, எனக்கும் மனசு இருக்கு. ஒரு கதையில ஹீரோயின் ஒருத்தி இருந்தான்னா அவளுக்கு வில்லின்னு ஒருத்தி இருப்பா. அப்படி இருந்தாலும் அந்த கதையை இன்ட்ரெஸ்டா போகும். அந்த வில்லியவே சோழியை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் தர்மம் சொல்லுங்க. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டி எமக்கா யாம்டி இப்படி நங்க விழுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? இது எத்தனை நாளாச்சு? இருந்த இடத்தோட எந்திக்கவும் மாட்டேங்க, குளிக்கவும் மாட்டேங்க, கொண்டாடவும் மாட்டேங்க. வாண்டதுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன சுவாருதுன்னு இதுதானா? உனக்கு இதை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாதா? டி வம்பா போகும்லாட்டி அரிசி விக்க வெள்ளல தூர ஏட்டி போட முடியும். அவ போயிட்டா. உங்க அண்ணங்காரன் இருக்கா, உன் புருஷன் இருக்காரு, நீ இருக்க, நான் இருக்க, 4 பேர் இருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் சோத்த கொஞ்சம் கூடுதலா பொங்கி போட்டேன். முன்ன பின்ன சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு 2 பக்கம் அரிசியை வர பொங்கி போட்டிருக்கேன். கடைசியில உங்க அண்ணங்காரனும் சாப்பிடல, உன் புருஷன் திருட்டு போனவர் எங்க போனாருன்னு தெரியல. கடைசியில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். 2 பக்கம் அரிசி சோறு எங்க இருந்து செலவழியும்? எல்லாத்தையும் கஞ்சிக்கு போட்டு காலையிலயும் தயிர் நிறைய இருந்தா தயிரை வச்சு காலையில தயிர் சாதம் தந்தேன். மத்தியானம் தயிர் சாதம் தான் தாரேன். அதான் ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. தின்னு அதுக்கு ஒரு தேங்காய் துவையிலாத அரைச்சு தரலாம்ல. ஒரு பையனை ஊறுகாய் வச்சிருக்கா. என்ன தின்னு திங்கட்ட பூவா? வேற நான் என்ன செய்ய முடியும் இந்த வயசான காலத்துல? சரி கொண்டா தின்னு தொலைதேன். தேவன செய்து எடுத்து சூட தந்து விடுவா நேரத்துக்கு நேரம். இப்ப பார்த்தா அவளும் போனாலும் போனா கடைசியில வெறும் கஞ்சையும் தயிர் சாதமா திங்க வேண்டி இருக்கு. அவ போயிட்டானா புலம்பிட்டு இருக்கியா நீ? நானாவது புலம்பிட்டு இருக்கேன், நீ எப்படி கோவத்துல இருக்க? அவ போன பிறகு நீ சந்தோஷமா இருக்கலையே? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு? ஒரு வாரம் ஆச்சு. இந்த பீரை திறந்து போட்டது மாதிரி இருக்கு, பொட்டி திறந்து கிடந்த மாதிரி இருக்கு. அப்படியே தான் நீனு முந்துக்கா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. யாமட்டி இப்படி இருக்க? காரணத்தை சொல்லி கொண்டாடாமட்டி பாத கட்டி நீ என்ன செய்ய போற? ஏதாவது தெரிஞ்சாலும் பிரச்சனை என்னன்னு தீர்த்து வைக்கலாம்ல. உனக்கும் புருஷனும் சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போனி ராத்திரி சாப்பாட்டுக்கு இதே மாதிரி வெறும் தயிர் ஊத்தி விரவி கொண்டுட்டு வந்துடுற. கொஞ்சோண்டு தாளிப்பு போட்டு கொண்டுட்டு வா. அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா தின்னு பாக்கேன். சொல்ல அவள பேசாம போயிட்டு இருக்கா. அரவரை எங்க அம்மைக்கு ஏமா கொஞ்சம் கூட பயம் இல்லையா? எல்லாம் என் நேரம். நல்ல நேரம் இது, நல்ல நேரம். இது என்ன இருந்த இடத்த விட்டு 1 மாசம் ஆனாலும் 2 மாசம் ஆனாலும் எந்திக்க மாட்டே இருக்க? வித்து பிடிச்ச மாதிரிலாம் இருக்கா என் பொண்டாட்டி. ஏதோ ஆஸ்பத்திரி கொண்டு போனோமோ தெரியலையா? இல்லன்னா அதான் என் தங்கச்சி ராதிகாவை கூப்பிட்டு ஏதாவது கை மருந்து கொடுத்தா சரியாகுமா என்னவோ தெரியலையா? எடி திங்கவா செஞ்சா எப்படி பார்த்து தெரியலையாக்கோ? இருந்த இடத்த விட்டு நவளல பச்சை தண்ணி பல்லுல படாம உட்கார்ந்திருக்கேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த என் பொண்டாட்டியே. என்னைக்கிடி உண்மை பேசுவ? எங்க அம்மா இருந்த 25 பொண்ணாக எங்க அம்மா வீட்டு பத்திரம் இந்த 2 என்ன பண்ணினேரு அத மட்டும் சொல்லு. அப்பதான் அந்த இடத்த விட்டு எந்திப்பேனா? இன்னைக்கு சொல்லிருந்தா முடிவு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். என்னையா இதெல்லாம்? கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதுதான். அப்படின்னா குட்டி பிசினஸ்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். முதல்ல போட்டதுன்னா முதல்ல எடுக்க முடியும். அதான் எல்லாத்தையும் போட்டுட்டே உள்ள கடைசியில ஒண்ணு எடுக்க முடியல. என்னையா இப்படி சொல்லுதேரு? அது எப்படி சொல்ல? பெரிய லெவல்ல போட்டா பெரிய லெவல்ல தூட்டு கிடைக்குன்னு சொன்னா. அதான் 25 பொண்ணாகி அப்படியே வித்து போட்டுட்டே உள்ள. அப்ப வீட்டு பத்திரம் முங்கிட்டு. என்னையா சொல்லுதேரு? ஆத்துல குளத்துல முங்கின மாதிரி சொல்லுதேரு. வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அத கொண்டு பிசினஸ்ல போட்டேன். கடைசியில பிசினஸும் ஆயிட்டு பத்திரமும் முங்கிட்டு. எல்லாம் போச்சு. இப்ப எங்க அம்மா கிட்ட என்ன பதில சொல்லவே? எல்லாமே போயிட்டேன். இப்ப பாண்டியாவே நிக்கனே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்பமே எங்க அம்மிட்ட போறேன். எல்லா விஷயத்தையும் உமரை பத்தி சொல்லுதேன். உமரை வீட்டை விட்டு விரட்டுதேன். அப்படி போட அருவாளா? இதுக்கு தானே ரொம்ப நாளா காத்திருந்தேன். நீ உங்க அம்மிட்ட எல்லாத்தையும் வெலா வரியா சொல்லு. நானும் நீ மாசமா இல்லங்கிறத வெலா வரியா சொல்லி போடுதேன். கூட ஒரு பிரச்சனை இல்ல, முங்கனத திரும்பி எடுத்துடலாம். முங்கனது மீண்டும் கிடைச்சிருமாங்க? எப்படிங்க கிடைக்கும்? நம்ம அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு 2-3 லட்சம் போட்டு வச்சிருக்காங்களாம்ல, அதை மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் இதை போட்டு முழுகிறத எடுத்துடலாம். வீட்டுல துவாசமா தாங்க இருக்கு. என்னைக்கு துவாசை தானே சுடிச்சுட்டு வாயில போட்டுட்டு இருக்கோம். சரி ஏதாவது வித்தியாசமா வாங்கிட்டு வாங்க. வித்தியாசமாவா? சின்ன பொண்ணு என்ன நல்லபடி ஆளை காணலேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் அசந்து உறங்கிட வந்துக்கா. நேரம் ஆனதே தெரியல. கற்கள் தாண்டிட்டு அங்கெல்லாம் தடப்படாத எந்திரிச்சு என் மவுளுக்கு ஒரு கப்பு பால் ஆத்தி கொடுத்துட்டு நான் ஒரு கப்பு டீயை போட்டு குடிச்சிட்டு என் புருஷனுக்கு அவருக்கு டீ பிடிக்காது, அவருக்கு கப்பு காப்பி அவருக்கு போட்டு கொடுத்துட்டு ஓடியாரேன். அவன் என்னவோ வித்தியாசமா வாங்கிட்டு வர சொல்லி உன் வீட்டுக்காரத்தை சொல்லிட்டு இருக்கேன். எப்படிதான் காது கேட்கும்போது தெரியலமா? இல்ல சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல இன்னைக்கு துவாசை தான் சுடுந்த பத்துக்கா. மாவு தான் இருக்கு. என்னைக்கு அந்த துவாசையும் சட்னியும் சாம்பார் தானே, ஏதாவது வித்தியாசமா வாங்கி திங்கலாம்னா என் புருஷன் சொன்னா அவரு உனக்கு வேற வேலை இல்லட்டி அதை இனி கடையில வாங்கி திங்கணுமா, வீட்டுல ஏதாவது செய்யி அப்படின்னு பாரு. இந்த நியாயத்தை மட்டும் சொல்லு. என்னைக்கு பொம்பளைகளுக்கு வீட்டுல சாப்பாடு செஞ்சு போட்டு ஒரு நாள் கூட லீவ் இருக்கான்னு பாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கிடையாது.
அட 4 மணி அது வேற எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன டெய்லி அடுக்கலைக்கு லீவு தானே கொடுத்தியா யார் வீட்லயாவது 5-6 தோசையை வாங்கிருதியா 5-6 இட்லியை வாங்கி கொடுத்தியா விதமா பூரி அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கிருதியா சைட் டிஷ்க்கு இன்னொரு வீட பாத்துருதியா இப்படி காலத்து தள்ளுதியா உங்களுக்கு என்ன லீவு நம்மள எப்பவும் மண்டை குழப்பதே இவளுக்கு ஜோலியா போச்சு இப்படி எனக்காண்டி இல்ல என் மோவளுக்காண்டி தான் அவ கொஞ்சம் ஆசைப்படுவா நூடுல்ஸ் இந்த கொத்து புரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் என் புருஷத்தை வாங்கிட்டு சொன்னா சொன்ன மாதிரி சும்மா கடை பொருட்கள்லாம் வாங்கி திங்க விடாது அப்படிம்பாரு இதுக்குதான் சொல்லுதே நீ ஏதோ உன் புருஷத்தை ஆர்டர் சொல்லுது இல்ல எனக்கு சேர்த்து அப்படியே கொத்து புரோட்டாவாது நூடுல்ஸ் அது இருந்தா வாங்கிட்டு சொல்லலாம் மாமா சும்மா இருக்க மாட்டியா சரி சொல்லுவேன் அப்படியே வசந்தியக்கா வீட்டுக்கு ஒரு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வாங்கங்க ஆமா 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 தனியா பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க மறுபடியும் போயிட்டாரேன் டேய் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க உங்க மொபை கொத்து புரோட்டா வாங்கிட்டு வரனாரு அதுல சாப்பிட்டு போட்டு எங்கனாலும் பாடு பேசுவாங்க மறுபடியும் இந்த கொத்து புரோட்டா கித்து புரோட்டா நமக்கு சரிப்பட்டு வந்துடாது 5-6 பார்க்கையும் தண்ணியுமா போட்டு கொஞ்சம் கஞ்சி குடிச்ச மாதிரி குடிச்சாதான் நல்லா இருக்கும் அதுக்கு வயித்துக்கு கொத்து புரோட்டா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் என்ன பண்ணு 3 ரோசஸ் கிளவிகள் 3 சேர்ந்து எங்க தெரியுமா போய் டிவி சீரியல் பாக்குவா நம்ம கோயிலுக்கு மாமியார் வீட்டுல என்ன 4 மணி சொல்லுதியா கோயில மாமியா கூட இந்த 3 ரோசஸ் சண்டல்ல அட நீ வேற சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயாச்சு எல்லாம் ஒண்ணா மண்ண கிளவிகள் கிடந்து சீரியல் பார்த்து நடக்குவா நீ ஒரு பார்சல் வசந்தி அக்காவுக்குன்னா 4 மணி இந்தாங்க ஒரு பார்சல் உங்களுக்கு சரி போயிட்டாரு நீ யாராயிட்டு சரி அப்ப 4 மணி கிளம்புங்க ஒரு கப்பு காஃபி இந்த சூடா போட்டு கொடுக்கணும் அந்த மனுஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு இருப்போம் சரி போயிட்டாங்க அட பாவி 4 மணி எஸ்கேப் ஆயிட்டு துட்டு தரல நம்ம கதையை பேசிட்டு வாயை பழந்துட்டோம் கடைசியில அது கதையெல்லாம் கொண்டுட்டு வாடிட்டேன் வானவரோட இப்படிதான்ப்பா 3 ஆப்ப வாங்கிட்டு சொல்லிச்சு கடைசியில அது துட்டு ஏமாத்திட்டு அதே மாதிரி தடவை ஏமாத்திரப்படாதுப்பா நம்ம உஷாரா இருக்கணும் புறவு வரும்ல மாடிக்கு துட்டை உருகிட்டு விட்டுறணும் என்னாத்து என்ன செஞ்சு கிடக்க கொஞ்சம் பாத்திரம் கிடந்து அத கழுவுனே 5-6 பாத்திரம் தானே கிடக்கு சரி சேர்ந்தாப்புல சாப்பிட்டு போட்டு கழுவலாம்னு நினைச்சிருந்தேன் அதுக்குள்ள கழுவிட்டியாக்கோ வீட்ல வேலையே செய்யாம இருந்தனே ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கு அத சரி பாத்திரத்தை கழுவுமேன்னு கழுவுனே நீங்களும் நாளை காலையில வேலைக்கு போயிருவீங்க பாவம் தானே நீ அப்பா இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டியாக்கோ நான் சொல்லுது நீ யோசிச்சு பாப்பேன் வீட்ல இருக்க நம்மளே பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இடந்து சோம்பேறித்தனம் பட்டு கிடக்குமே வேலைக்கு போறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க காலையிலே எந்திரிச்சு அரைக்க பறக்க காப்பியை குடிச்சவன் அவருக்கு நல்ல சோறு கூட கிடையாது படபடான்னு 4 வாய் அள்ளி போட்டுட்டு அந்த ஆள ஓடுதாங்க அப்புறம் சாயந்தரம் வராங்க வீட்ல வந்து இடத்துல சாப்பாடு செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் பாத்திரங்களும் துணி துவைக்கணும் எப்பப்பா நான்லாம் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் செத்து சுண்ணாம்பாயிருவேன் என்ன செய்ய இந்த காலத்துல எல்லாம் பொம்பளைகளும் சேர்ந்து வேலை பார்த்தா தானே வீட்டை ஒப்பேத்த முடியுது இல்லன்னா விக்க விலைவாசிக்கு அவ்வளவுதான் துண்டு தலையில போட்டு போக வேண்டியதான் அது உங்க அண்ணன் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு அவரு கொஞ்சோண்டு தான் சாப்பிடாரு நீனும் உங்க வீட்டுக்காரன் சாப்பிடுங்க சாப்பிடலையா கொத்து புரோட்டெல்லாம் ஒரு ஆசைப்பட்ட மாதிரி தான் ஒரு வயதான சாப்பிடு அதுக்கு மேல சாப்பிட்டா நமக்கு எல்லாம் சரிப்படாது கொஞ்சம் கஞ்சி கூட குடிக்க போறேன் உங்க அம்மையும் கஞ்சி தான் குடிக்க போறவளா நீனும் உங்க வீட்டுக்காரன் நல்ல வயிறார சாப்பிடுங்க இந்த மனசை என்ன சாப்பிட்டா தெரியலையா இல்லன்னா 2 துவாசு சுட்டு கொடுக்கணும் அவரும் கொத்து புரோட்டா வேண்டான்றாரு அம்மா ராஜேஸ்வரன் எங்க எங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை விட்டுட்டு இருக்காரா இந்த நேரம் எங்க அண்ணன் அடி வாங்காம இருப்பாரு நிம்மதியாவது இருப்பாரு இருந்துட்டு வரட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னைக்குல போன் எடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு போன் போடுவான் மாமாய் எங்க இருக்கீங்க இப்ப வந்துருவேன்டா இப்ப வந்துருவேன் கொத்து புரோட்டா சூடா இருக்கு சீக்கிரம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சரி வந்துட்டேன் கொத்து புரோட்டா எனக்கு உசுரு யாருக்கெல்லாம் கொத்து புரோட்டா பிடிக்கும்னு சொல்லுங்க என்ன கமெண்ட்ல மொட்டை மாடியில காத்து நல்ல ஏசி மாதிரி சிலுசிலுன்னு அடிக்கலாம் ஆமா சூப்பரா இருக்கு நானும் யாரும் போல வச்சுக்கிய இங்கதான் வந்து உட்கார்ந்துருப்பேன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் போட்ட சீரியல் பல்பு இன்னமே கலத்தாம விட்டுருக்கானுல எல்லாம் வீணா எரிஞ்சு கரண்ட் வேலை வேஸ்டா போகுது நீங்க சரியான கஞ்ச பிசினாரியா இருப்பீங்க போல இருக்கு என்ன யாழினி என்ன பத்தி அப்படி சொல்லிவிட்ட இல்லங்க சீரியல் பல்பு தானே சரி கூட ஒரு நாள் எரிஞ்சிட்டு போகுது கரண்ட் பில்லு யாருமா கெட்டுதா உன் புருஷன் நான் தானே கெட்டுதே யாழினி என்ன பொறுத்தவரை அத்தியாவசியமான தேவைக்கு கண்டிப்பா செலவு பண்ணணும் ஆனா ஆடம்பரமான செலவு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பத்துக்க கல்யாணத்துக்கு கூட ஆடம்பர செலவுலாம் வேண்டாமா சிம்பிளா கல்யாணம் முடிச்சா போதும் அப்படின்னு தான் எங்க அம்மாட்ட சொன்னேன் எங்க அம்மா எங்க கேட்டாங்க யாழினி கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியும் எங்க அப்பா எங்களை விட்டுட்டு எங்க போனாங்கன்னே தெரியாது அந்த சூழ்நிலையில நானும் எங்க அம்மாவும் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் எங்க வாழ்க்கையே கழிச்சோம் ஒண்ணுக்கும் எங்க அம்மா பார்த்து செலவு பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நானும் கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்போம்லாம் எனக்கு அந்த கஷ்டம் நல்லாவே தெரியும் அதனாலதாம்மா ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையில எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பெல்லாம் சொல்லுவாங்க என்னடா நீ இப்பவும் இப்படி இருக்க கை நிறைய சம்பளம் வாங்குத எதுக்கு அங்க போவோம் இங்க போவோம் சுத்துவோம் வா ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கை ஒரு தடவை வாழ போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு என்னவோ எவ்வளவுதான் காசு வந்த பிறகும் அப்படி வீணான ஆடம்பரமான செலவெல்லாம் எனக்கு தோணவே மாட்டேங்குது அப்படி செலவு பண்ணணும்னு ஆடம்பரமா பண்ணக்கூடிய செலவு வச்சு 4 கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு புக்கு நோட்டு வாங்கி கொடுக்கலாம் ஏன் ஃபீஸ் கூட கட்டலாம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன் அதே மாதிரி நானும் செய்திருக்கேன் 4 பிள்ளைகளை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்டோம்னா அதுக்கு முன்னேறி அதுகளை குடும்பத்தை காப்பாத்திக்கிடும் அததான் யாழினி நான் எப்பவுமே யோசிப்பேன் சாரிங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை கஞ்ச பிசினாரின்னு கிண்டல் பண்ணிட்டேன் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நீங்க ரொம்ப சங்கடப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட இதுக்கு போய் எதுக்கு சாரி இத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்றதெல்லாம் கிடையாது சும்மா கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நான் விட்டுருவேன்
வாங்கிட்டனால எதையும் மறைக்காம நான் சொல்லிட்டேன். ஏன்னா புருஷ முன்னாட்டிக்குள்ள எந்த ஒளியும் மறைய கூடாது. எதுவா இருந்தாலும் வாங்கிட்ட நானும் சொல்லிடுவேன், நீனும் என்கிட்ட சொல்லிடு. தைரியமா எதுனாலும் சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஒருத்தர் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா தானே எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஆமாங்க. எட்டிய மக்கா ஞாராவும் சீக்கிரம் வாங்கடி. அங்க பாரு யாழினி, சித்திய. ஆமா, சத்யா சோனி பூமாரில வந்திருக்காங்க. மொட்டை மாடியில என்ன நடக்கு? சாப்பாடு வர நிறைய இருக்கா, அதான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை உருட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் வரேன். சின்ன பிள்ளை பாருங்க, ஒரே மட்டமா வடியறதே. இக்கோ நிலாச்சோறு தின்னு எவ்வளவு நாளாச்சு? இக்கோ ஒரு வாரத்தை கூப்பிட்டியாக்கா என்ன? நல்ல வேலைக்கோ எங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தேன் உங்களை. இல்லன்னா வச்சுக்கோங்க கிளப்பி சாப்பிட்டுருப்பேன். நீ மத்தியானம் வச்சு சோறு நிறைய வர மிஞ்சிட்டு அந்தல கூட்டு குழம்பு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரேடியே பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஆமாக்கா ரொம்ப பேரும்ல. ஒரு கிலோ அரிசி என்ன விக்கி? என் அம்மா 60 ரூபா கட்டி விக்கி. பூரா களைய முடியுமாக்கா? ஆமா பூமாரி, உங்க அம்மா உனக்கு கொத்து புரோட்டா எங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு போனா. ஆமா நீங்க வந்து உட்கார்ந்திருக்க. அப்படியா? கொத்து புரோட்டாவா? இருக்கட்டும் நான் ரெண்டாவது போய் சாப்பிடுவேன் தே. நான் இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேனா, அந்தல புஷ்பத்தை நிலாச்சோறு திங்கலாம் வாங்க மக்கான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, அந்தல இங்க வந்தாச்சு. அப்போ ரெண்டாவது ரவுண்ட் கொத்து புரோட்டாவா? ஆல்ரெடி உங்களை தான் நினைச்சேன். ஐயோ ஆளை காணலின்னு நினைச்சேன். வந்து நிக்கிய 100 ஐஸ். என்னபடி என் அவளை சாப்பிட கூடுதுக்காண்டி இங்க வந்தேன். நல்ல வேளை வந்து நல்லதா போச்சு. குத்து புரோட்டாவை ரெண்டாவது ரவுண்ட் விட்டுக்கலாம். ஆல்ரெடி துட்டதெல்லாம் வச்சுக்கோ, கொண்டு போய் கொண்டு விட்டு தானே நானே வாடியாமா போயிடுறேன். தருவேம்மா, நாளைக்கு தாரேன். நாளைக்கு என்னைக்கு வரும்? இது வர வேண்டிய நேரத்துல வரும். பேசாம ஈரி ஏக்கா உருண்டை போடுக்கு ஆளுக்கு ஒண்ணு. நிலாச்சோறு சாப்பிடுறாங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது. ஆல்ரெடி உங்க தம்பிக்கு ஏதோ ஒரு வேலை வேணும்னு கேட்டல. தெரிஞ்ச இடத்துல வேலை இருக்கு, வேண்டாம் சொல்லுதேடா. அப்ப நாளைக்கு வர சொல்லிருந்தேனே. ஆமா நீ நைட்டே போன் அடிச்சு சொல்லுங்கண்ணே. நாளைக்கு காலை ஒரு 10 மணிக்கு காணுங்க வர சொல்லுங்க. அதெல்லாம் கூட்டு போறேன். சரி புஷ்பா கிட்ட முதல்ல உருண்டை வாங்க. ஏக்கா இங்க தாக்க முதல்ல. ஆல்ரெடி நமக்கு சுவார் தான் முக்கியம். ஏங்க அந்த அக்கா பேர் உண்மையிலே 4 படியாங்க. இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. புதுசா இருக்கலாம். யாழினி, அந்த அக்கா பேரு 4 முடி இல்ல. 4 முடிங்கிறது அவங்களுக்கு வட்ட பேரு. அம்மா, அவங்க உண்மையான பேரு வந்து வசந்தி. அது அதிகமா யாருமே கூப்பிட மாட்டாங்க, முக்கியமா சின்ன பொண்ணாக்கா. ஆமா, அவங்க 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸா அங்கீங்க சுத்துறாங்க. அவங்க தான் ரொம்ப ஒயாம 4 மணி கூப்பிட்டே இருப்பாங்க. நிறைய பேருமே எல்லாருமே 4 மணி தான் நானும் கூப்பிட்டு பாத்திருக்கேன். வசந்தின்னு யாருமே கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டதில்ல. சின்ன பொண்ணாக்கா அப்படி வட்ட பேர் வச்சு கூப்பிட்டு கடைசியில அதே பேர் மாதிரி ஆயிட்டு வசந்திங்கிற பேரே மங்கிரும் போல இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கலங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் எங்க வீட்ல இருப்போம். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இனி எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காதா. நான் எங்க அப்பா கிட்ட மட்டும்தான் பேசுவேன். வேலைக்கு போவேன், அப்புறம் வீட்டுக்கு வருவேன். வந்தானே எங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போன் பாப்பேன். அப்புறம் அப்படியே தூங்கிடுவேன். இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. சொந்த பந்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க அன்பா பழகுறத பாக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலே நான் கொடுத்து வச்சவதான். எங்க அம்மா கூட சொன்னாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாமாக்கா அப்படின்னு. நான் தான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, வீடு கிடைக்கட்டு அது பாட்டுல அப்பப்ப நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இங்கே இருப்போமா, இங்க இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை மாதிரி எல்லாரும் பழகுறாங்க. ஒரு வீட்டுல இருக்க சாப்பாடை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறாங்க. அதெல்லாம் எங்கம்மா கிடைக்கும்? இதெல்லாம் கோடி கொடுத்தா கூட கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா தாங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு கூட இங்க இருக்கணும்னு ஆசை. நீ ஒரே ஒரு நிமிஷம் இரு, இப்ப வரேன். எங்க போறீங்க? நான் வந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரு உருண்டை தாங்க. என்ன புது மாப்பிள நிலாச்சோறு திங்க வந்திருக்க போல இருக்கு. ஆமாக்கோ, எனக்கும் ஆசை வந்துட்டு. எங்க சித்தி சாப்பாடு வரவி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்த உடனே தி அவ வீட்டுல இருக்கா. அவளையும் கூட்டிட்டு வரலாம்ல. 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. அம்மா, காலையிலே உங்க அக்காவை சமாளிக்க முன்னாடி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வேண்டாப்பா. ஆமாப்பா, இந்தா நான் கையில தரே, கொண்டு போய் உன் பொடாட்டி கொடு. நீ ஒரே ஒரு உருண்டை போதும். என்னங்க ஒரே மட்டமா ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க? பார்த்தோன்னே எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, உனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி நம்ம 2 பேரும் அங்க போனோம்னு வச்சுக்கி, அவ்வளவுதான். அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனையா போயிரும். அதான் டக்குன்னு நானே ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி கையில கொடுங்க. அந்த கையில கொடுத்தா நீனும் கையை கழுவணும், கீழே தான் மெனக்கிட்டு போகணும். சரி நானே ஊட்டி விடுறேன், நீனும் பாதி சாப்பிடு, நானும் பாதி சாப்பிடுறேன். சரி. சரி டைம் ஆயிட்டு, கீழே போமா. சரிங்க. இடிய மக்கள் எங்கடி போற? பாருங்கம்மா, என் புருஷன் வீட்டுக்குடா. என்ன நத்து காலையிலே கிளம்பிட்டேன்? காலையிலே போய் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு நீ. அதான் காலையிலே கிளம்பிட்டேன். கூட 2 நாள் இருந்துட்டு போட்டி. இன்னைக்கு இது காலையில கிடந்து ஒப்பாரிச்சு கிடைக்க. அவன் புருஷன் வீட்டுக்கு தர போற, வேற எங்க போறா? அம்மையா கிளவி என்னவோ அமெரிக்கால இருக்க மாதிரிதான் அம்மா வீடு நினைப்பு. இந்த குட்டிக்கரனை போட்டா உங்க முவங்க வந்து உள்ள போறா. அதல்ல பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இந்த நீல அவரையே விரட்டணுமா வீட்டை விட்டு கரெக்டணும். உறவு என்ன சந்தோஷமா அனுப்பிவிடுங்க உம்மோட. இடிய மக்கா, உன்னையோட சொல்லுதும் உன் புருஷன் தங்கமான குணம். நல்லபடியா பாத்துக்கிட்டே அவரை இந்த எழுது மட்டு மரியாதை இல்லாம பேசி விடுதுனே. வாரும் போறங்கத வாங்க இந்தாங்க போங்க மாமோ அப்படின்னு சொல்லி சொல்லுனே. சரிம்மா, எல்லா நேரமும் மாமைன்னு தான் கூப்பிடும்மா. ஆனா சில நேரத்துல கோவம் வந்துட்டு வெச்சிக்க. அவிச்ச மட்டும் தலையா, ஆம்லெட் வாயா, அப்படி இப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல வந்துருது தெரியாம.
இப்படியே கண்டினியூ பண்ணிக்கா. சூப்பர் செல்லம். ஒரு gift கொடுத்தானே உனக்கு, பத்திரமா வச்சிருக்கியா எப்படி? அப்படி போட அருவாளா. சூப்பர். இந்த மர்மலுக்கு கிஃப்டா என்னத்தையும் கொடுத்திருக்கியா? என்னது இது? அது சீக்ரெட். அத வச்சுதான் நீலாம்பரிய வீட்டை விட்டு விரட்ட போறோம். ஐயோ அவ்வளவு விசிறி சொல்லிட்டேன்னா இப்பமே வளருவாய் நான் வேற. அந்த சுவாரஸ்யமான சீக்ரெட் என்னன்னு அடுத்த வீடியோல வெளியே வரும். நல்ல சீக்ரெட்டான gift. அத வச்சு தான் நீலாம்பரிய விரட்ட போறேன். அது என்ன gift-ஆ இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு எல்லாம் நல்ல அளவுல இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வேணும்னா இந்த கீழ இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பத்தியா, அதுல இந்த காயின ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தின இந்த விவரம்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் பத்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ அது ரெடியான வீடியோ பாப்போம் எங்க மாமியார் வீட்ல.